ஹாய், வெல்கம் டு சந்தா சமையல். நம்ம இன்றைக்கி பன்னீர் கீ ரோஸ்ட் எப்படி செய்கிறது பார்க்கலாம். பன்னீர் கீ ரோஸ்ட் செய்ய ஃபஸ்ட்டு மசாலா விழுது ரெடி பண்ணிக்கலாம். இப்போது ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் தனியா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 3 காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் கலர் சேஞ்சஸ் ஆகி வறுப்படணும். லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். இப்போ வறுப்பட்டிருக்கு, ஆற விடணும். ஆறினதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ ஆறினதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். புளி தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்து ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்திருக்கேன். கடாய் சூடானதோ 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ பன்னீர் சேர்த்துக்கலாம். 200 கிராம் அளவு பன்னீர் கட் பண்ணி எடுத்திருக்கேன், சேர்த்துக்கலாம். இப்போ கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும். இந்த பக்கம் ஃப்ரை ஆனதோ திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கடாய் சூடானதோ 3 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் 1 பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் ஆகணும், வதக்கிக்கலாம். அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை ஸ்மெல் போகணும், வதக்கிக்கலாம். இப்போ அரைச்ச விழுது சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா விழுது திக்காகி வரணும், வதக்கிக்கலாம். கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ண பன்னீர் சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் 2 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு பன்னீர் கீ ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.